Hi, hello, welcome to JOLLYSAMAYALTASTY. ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய சால மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சால மீன் எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க தண்ணியில். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம வந்து ரொம்ப நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. எந்த ஒரு குழம்புக்குமே நம்ம இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வதக்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் எண்ணெய் பிரிகிற வரலும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதக்கி விட்டுட்டு புளி ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைசி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ புளி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி வந்து நீங்கள் வடிகட்டி வச்சுக்கோங்க, குழம்புல ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான மசாலாவே இதுதாங்க. ஜீரகம், வெந்தயம், மிளகு, இது 3 நம்ம வந்து வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழம்பு கொதித்து மீன் போடுற சமயத்தில் இந்த மசாலாவை சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம மீன் போடுற அளவுக்கு வெந்துருச்சு குழம்பு. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த பதத்தில் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீன் சேர்த்து விட்டுட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டால் மட்டும் போதுங்க. ரொம்பவுமே கிளறி விடாதீங்க. கிளறி விட்டுட்டு சால மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். மற்ற மீன்களை விட இந்த மீன் ரொம்பவுமே சீக்கிரம் வெந்துருங்க. அதனால ரொம்ப கிண்டி விடாமல் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. பாருங்கள், நல்லா கொதிச்சு குழம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்குன்னு ஆசையாக இருக்குது. பாருங்கள், குழம்புல வந்து மீன் கொதிச்சிட்ருக்கிறத பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. நம்ம வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சால மீன் குழம்பு, நம்ம வந்து பரோட்டா, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சால மீன் குழம்பு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். மறுபடியும் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.